போஸ் பண்ணிக்கிட்டு இருக்க திருட்டுத்தனம் சீக்கிரமாவே வெளியே வந்து ராஜாங்கம் ஈஸ்வரியையும் போஸையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம் நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வளகாப்பு விசேஷம் நல்லாவே பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்க அந்த நேரம் ரஞ்சினியுமே இங்க போஸுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாரு 50 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஃபைல் வேணும். அப்படி அந்த ஃபைல் மட்டும் என் கைக்கு வரலன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸோட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனையும் வைக்க இங்க போஸுமே என்ன பண்றது ஏது பண்றது, எப்படி அந்த ஃபைலை எடுக்கிறது, எங்க இருக்குதுன்னு தெரியாம ரொம்ப யோசனையோட இருக்க அந்த நேரம் ஈஸ்வரியுமே இங்க போஸு கிட்ட வராங்க. ஏன்பா போஸு ஒரு மாதிரி இருக்க, அதுவும் முகமெல்லாம் ஒரே படபடப்பா இருக்கு, என்னாச்சு சொல்லு, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டதும் அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி கூட பழகின எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம இங்க ஈஸ்வரிக்கிட்டையும் சொல்ல, அட பாவி, எங்க போய் எப்படி விழக்கூடாதுன்னு நினைச்சனோ அப்படி போய் விழுந்துட்டு இருக்க. இங்க பாரு, இப்போதான் நீயே வீட்டுக்குள்ள வந்திருக்க, மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டாங்க. சரி சொல்லு, அந்த பொண்ணு அப்படி என்னதான் கேட்டா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா அது வந்து ராஜாங்க பெரியப்பா ஏதோ ஒரு 3 ஃபைல் வச்சிருக்காராம், அதுதான் எனக்கு முக்கியமா வேணும்னு சொல்லிட்டு அவ கேட்குறாமா. டேய் என்னடா சொல்ற, அவர் வேற அரசியல் கட்சியில இருக்காரு, அந்த ஃபைலை எதுக்காக அவ கேட்குறா தெரியலம்மா, அது மட்டும் கொடுக்கலனா என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு, வீட்டில் வந்து எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டிடுவேன், உன்னை அவமானப்படுத்திடுவேன்னு என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாமா, எனக்கு பயமாக இருக்குமா. சரி சரி, நீ எதுக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அதான் தமிழ்ச்செல்வி இருக்கால அவளை வச்சு காயை நகர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேராக இங்கே தமிழ்ச்செல்வியோட ரூமுக்கு வராங்க. என்னம்மா வளகாப்பு பொண்ணே, தயாராயிட்டியா, வயிற்றுல துணி மூட்டையெல்லாம் நல்லா வச்சிட்டியா. உடனே வசந்தி இருந்துக்கிட்டு, சம்மந்தியம்மா ஏதோ எங்களால தான் அவ இப்படி ஒரு வேதனையை சுமந்துக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு வீட்டில் யாருக்கும் சொல்லிடாதீங்க. ஓ அப்படியா வசந்தி, சொல்லக்கூடாதுன்னா எனக்காக உன் பொண்ணு ஒரு காரியத்தை பண்ணணும். அத்தை என்ன காரியம் அத்தை, என்ன பண்ண சொல்றீங்க. இங்க பாரு, ராஜாங்க மாமா ஏதோ 3 ஃபைல் முக்கியமான ஃபைலாம் அதை எங்கேயோ வச்சிருக்காரு, அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அது எனக்கும் தெரியும். என்ன பண்ணு, போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. முடியாது அத்தை, என்னால் கொடுக்க முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் சொல்ல, உடனே அங்கே இருந்த வசந்தியோ, அடியே தமிழ், பேசாம எங்க இருக்குன்னு எடுத்து கொடுத்துறேன்டி. அம்மா நீ பேசாம அமைதியாரு, மாமா என் மேல நம்பிக்கை வச்சு இந்த வீட்டோட மொத்த சாவியும் என்கிட்ட கொடுத்துருக்காரு, அப்படி இருக்கும்போது மாமாவை எக்காரணத்து கொண்டும் நான் தலை குனிய விட மாட்டோமா, நான் சொல்ல மாட்டாத்த, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதும் இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, அடியே தமிழ், என்ன நீ சாதாரணமா அப்படியே பத்தினி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கியா, இங்க பாரு, இப்போ கூட போய் எல்லார் முன்னாடியும் நீ கர்ப்பமாவே இல்லை, உன் வயிற்றுல துணி மூட்டை தான் கட்டியிருக்கன்னு எல்லார் முன்னாடியும் சொல்ல முடியும். சொல்லட்டுமா அத்தை, நீங்க என்னை மிரட்டினாலும் பரவாயில்ல, நான் நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோ அங்கே கீழேயும் போகிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசிட்டு போவா, இல்லை இவளை சும்மாவே விடக்கூடாது, அதுக்கு முன்னாடி போஸோட பிரச்சனையை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியோ நேராக போஸு கிட்ட போய் வீடு ஃபுல்லாவுமே தேடி பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சு ஒரு இடத்துலையும் ஒழிக்க வைக்க, அந்த இடத்தையும் ஈஸ்வரியும் போஸுமே கண்டுபிடிச்சு ஃபைலையும் எடுத்துடுறாங்க. எடுத்து நேராக போஸு கிட்ட கொடுத்து, டே போஸு, எப்படியோ இந்த ஃபைலை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒழுங்கா யார்கிட்டையும் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட விட்டு கடாசிட்டு சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்ல, இங்க போஸுமே அந்த ஃபைலை வாங்கிட்டு போய் நேரா ரஞ்சினி கிட்டையும் கொடுக்குறாங்க. ரஞ்சினியுமே எடுத்துக்கிட்டு போய் அங்க தலைவர்கிட்டையும் கொடுக்க, இனிமே தான் இருக்கு அந்த ராஜாங்கத்துக்கு அப்படின்னு ரஞ்சினி கிட்டையுமே தலைவரும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இங்க தமிழ்ச்செல்வி என்ன நடக்க போகுதோ கண்டிப்பா ஈஸ்வரி அத்தை எல்லார் முன்னாடியும் தான் கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த போட்டு உடைக்க தான் போறாங்க. எப்படி அதை சமாளிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போய் இங்க சேர்ல உக்காந்து வளகாப்பு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்க அங்க வந்த ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாருமா தமிழ், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இது வரைக்கும் சேதுக்குன்னு எந்த ஒரு ஆசையும் என்கிட்ட வந்து கேட்டதில்லை, அவன் முதல்ல ஆசைப்பட்ட பொண்ணு நீ, உன்னை காதலிக்கிறேன்னு கூட என்கிட்ட வந்து சொல்லலை, அந்த மாதிரி ஒருத்தன் என்கிட்ட
எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குன்னு கேட்கும்போது என்னன்னு கேட்டேன். நீ டாக்டருக்கு படிக்கணும்னு அவன் என்கிட்ட சொன்னான். நானும் இப்போ மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். உன்னை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கமும் சொல்ல, இங்கே ராஜாங்கம் சொன்னதை நினைக்கவும் இங்கே சந்தோஷமே இல்லாமல் தமிழ்ச்செல்வியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது இருந்துக்கிட்டு, ஏ தமிழ், அப்பா எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம், அதுவும் சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாரு, நீ என்னமோ உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க, அப்பா கிட்ட நன்றி சொல்லு. நன்றிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி எப்பவும் போல யோசனையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ராஜாங்கத்துக்கோ போஸுக்கிட்ட இருந்து ராஜாங்கத்தோட ஃபைலை வாங்கி வச்சவனோ ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்க, இங்க ராஜாங்கம் இருந்துக்கிட்டு, யாரு, என்ன விஷயம், இங்க பாரு ராஜாங்கம், நீ இத்தனை நாளா மூடி மறைச்சு ஒளிச்சு வச்சிருந்தியே, அந்த ஃபைல் என்கிட்ட இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லார் முன்னாடியும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட இங்கே ராஜாங்கத்துக்கோ அதிர்ச்சி ஆகுது. எப்படி இந்த ஃபைல் அவன்கிட்ட போயிருக்கோம்? இந்த வீட்டோட மொத்த சாவியும் தமிழ்ச்செல்வி கிட்ட தானே நாம் கொடுத்து வச்சிருந்தோம். முக்கியமான ஃபைலெல்லாம் பார்த்துக்க சொல்லி தமிழ்கிட்ட தானே சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்கிட்ட எப்படி போச்சு அப்படின்னு ரொம்ப கோபத்தோட யோசிச்சுக்கிட்டே வந்த ராஜாங்கம் இங்கே தமிழ்ச்செல்வியை ரொம்ப கோபத்தோட எழுப்பி நிறுத்தி, தமிழ், ஓங்கிட்ட பணமும் ஃபைலும் கொடுத்து வச்சுருந்தேன். ஆமாம், நான் கொடுத்த ஃபைல் எங்கே இருக்குது? மாமா, அந்த ஃபைல் எல்லாமே ரூம் உள்ள தான் வச்சுருந்தேன். என்னது, ரூம் உள்ள வச்சுருந்தியா? அப்போது ஃபைலு என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறான். இல்லை மாமா, நான் அந்த ஃபைலை ரூம்குள்ளே தான் வச்சேன், யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தமிழ்ச்செல்வி ரொம்ப பயத்தோடவே ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரியோ, அடடா, போஸு ஒருவேளை இந்த ஃபைலை கொடுத்தான்னு ராஜாங்க மாமாவுக்கு தெரிய வந்தா கண்டிப்பாக போஸை அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாரே, இவ வேற உண்மையை சொல்லிட்டானா அதுக்கு முன்னாடி நாம முந்திக்க வேண்டியது தான் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்கே தமிழ்ச்செல்வியோ, இல்லை மாமா, எனக்கு தெரியாது, நான் அந்த ஃபைலை யார்கிட்டையும் எடுத்து கொடுக்கல, நான் நல்லபடியாக தான் ஸ்டோர் ரூமில் வச்சு பூட்டி வச்சுருந்தேன், எப்படி அங்கே போயிருக்கோன்னு எனக்கு தெரியாது. நான் குளிக்க போயிருந்தப்ப கூட கஜானா பெட்டியோட சாவி மேலே கூட சோப்பு வாசனை வந்தது. ஒருவேளை அதுக்காக தான் அந்த சாவியை திருடி இருப்பாங்களோன்னு இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே ஈஸ்வரி வந்து அந்த ஃபைலை கேட்டதும் ஞாபகம் வருது. அதுக்கு முன்னாடியே இங்கே ஈஸ்வரியோ, மாமா, இப்போ அதுதான் உங்களுக்கு பெரிய முக்கியமான விஷயம்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். ஈஸ்வரி, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்னோட ஃபைலை காணோம், அவன் எடுத்து வச்சுக்கிட்டு என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான். நீ என்ன ஏதோ முக்கியமான விஷயம் உண்மையை சொல்ல போகிறேன்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்க. மாமா, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இப்போ கேட்கலனா எதுவுமே பண்ண முடியாது. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஏன் ராசாங்கம், ஈஸ்வரி தான் ஏதோ சொல்ல வராளே, என்னன்னு தான் கேட்போம். அடியே ஈஸ்வரி, நீ வேற நேரங்காலம் புரியாம என்ன உண்மைதான் அப்படி சொல்ல போற, சீக்கிரமா சொல்லு அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, இங்க பாருங்க மாமா, இவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ பெரிய வளகாப்பு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா இவ கர்ப்பமாவே இல்லை, இவ வயிற்றுல வெறும் துணி மூட்டையை தான் கட்டிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் புடவையை வாங்கிட்டு வந்து இவளை கட்ட சொல்லி ரூமுக்கு போனா இவ வயிற்றுல இருந்து துணி மூட்டை வந்து விழுது அப்படின்னு ஈஸ்வரி ஒன்று விடாம சொல்ல, அங்க இருந்த சேதுவோ, என்ன நடக்குது, ஈஸ்வரி சித்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட சேது கேட்க, மாமா, எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன், உண்மையாவே சொல்றேன், நான் கர்ப்பமாவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன அடிக்க வரும்போது என் அம்மாவும் அப்பாவும் சொன்ன பொய்யினால இப்போ நான் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் கர்ப்பமாவே இல்லை மாமா, எங்க வீட்டில் பொய் சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லலான்னு தான் வருவேன். ஆனா என்னால சொல்லவும் முடியல, சொல்ற சூழ்நிலையும் எனக்கு வரல. எப்படியும் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பதான் போறீங்க. ஆனா ஒன்று உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அந்த ஃபைலை நான் வெளியே யாருக்கிட்டையும் கொடுக்கவே இல்லை. நான் கர்ப்பம் இல்லைன்ற விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈஸ்வரி அத்தைக்கும் சித்ரா அன்னைக்கும் தெரிஞ்சிடுச்சு. இதை வச்சு என்னை எத்தனையோ தடவை மிரட்டியிருக்காங்க, என்னை வேலை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, போசு மாமா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர சொல்லி என்கிட்ட மிரட்டியிருக்காங்க. ஆனா எனக்காக மலரக்கா தான் சேது மாமா கிட்ட பேசி இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. ஆனா மாமா, அந்த ஃபைலை கேட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஈஸ்வரி அத்தை என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை இந்த வீட்டில் மாட்டி விட்டுட்டுவேன்னு. ஆனால் அந்த ஃபைல் எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியாதுன்னு நான் போய் சொன்னேன். ஆனால் எப்படியோ அந்த ஃபைலை இவங்க கண்டுபிடிச்சி வெளியே கொடுத்துருக்காங்க. மாமா,
இப்ப கூட நான் உண்மையை சொல்றேன். அந்த ஃபைலை நான் கொடுக்கல மாமா. போசு மாமா தான் வெளியே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போசு மாமாவை விசாரிச்சா எனக்கு உண்மை தெரியும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி எல்லா உண்மையையும் சொல்ல, அங்க இருந்த சேதுவோ ரொம்ப அதிர்ச்சியோட, என்ன தமிழ், என்ன நடக்குது? உன் வயித்துல குழந்தை வளருதுன்னு நான் எம்புட்டு ஆசையா இருந்தேன். ஆனா இப்படி என்னை அடிமுட்டாளாக்கி கடைசியில பைத்தியக்காரனாவே ஆக்கிட்டல அப்படின்னு சேது ரொம்ப மன வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்க, அங்க இருந்த மோகனாவோ, அப்பா சேது, தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லைன்ற விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும். நான் தான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத, எப்ப தெரிய வருமோ அப்ப தெரிய வரட்டும், அவன் குழந்தை மேல உசிரியே வச்சிருக்கான்னு நான் தான் ஒவ்வொரு தடவையும் தடுத்து நிறுத்தியிருக்கேன். என்ன மோகனா, நீயுமா இதுல உடந்தையா இருந்திருக்க? ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள், முதல் நாள் ஸ்கேன் எடுக்க போயிருந்தப்ப எல்லா உண்மையும் எனக்குமே தெரிஞ்சு போச்சு. பாவங்க, செல்லப்பாண்டியும் வசந்தியும் சொன்ன பொய்க்கு தமிழ்ச்செல்வி என்னங்க பண்ணுவா? அவ மேல எந்த தப்பும் இல்லைங்க. அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாதீங்க. நீங்க போஸை விசாரிச்சா அந்த ஃபைல் எப்படி இந்த வீட்ல இருந்து வெளியே போச்சுன்னு உங்களுக்கு தெரிய வரும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? இப்போ என்ன, தமிழ்ச்செல்வி இப்போ வேணா கர்ப்பமா இல்லாம இருக்கலாம். ஆனா சேது கூட சேர்ந்து வாழ்ந்தானா கண்டிப்பா இந்த வீட்டு வாரிச அவ வயித்துல சுமப்பா. தயவு செஞ்சு அவளை இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு அங்க மோகனாவும் சொல்ல, அங்க இருந்த அப்பத்தாவோ, அடியே தமிழ், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எந்த விஷயத்துல வேணாலும் பொய் சொல்லி மறைக்க முடியும். ஆனா கர்ப்பன்ற விஷயத்துல போய் நீ இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கியே, நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. அங்க இருந்த சேதுவோ, இல்ல, என்னால மன்னிக்கவே முடியாது. உன்னை யாரு மன்னிச்சாலும் சரி, நான் மன்னிக்கவே மாட்டேன். உன் வயித்துல என் அம்மா வளருதுன்னு நான் எவ்வளவு கனவோட இருந்தேன். இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்னை ஏமாத்திருக்கியே. இனிமே இந்த வீட்ல உனக்கு இடமே கிடையாது. ஏன், வெளியே இருக்க குடிசையில கூட உனக்கு இடம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. உங்க அம்மா வீட்டுக்கே போயிடு. இனி இந்த வீட்டு பக்கமே யாருமே வரக்கூடாது. நீயும் சரி, உன் வீட்டு ஆளுங்களும் சரி அப்படின்னு ரொம்ப கோபத்தோடமே சேதுவுமே தமிழ்ச்செல்விய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு.